வணக்கம், வெல்கம் டு எஸ்ஐடி கேஸ். நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசினோலி காஞ்சிக்கோயில் ஆயப்பரப்புங்க. இந்த இடம் தான் நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து நசினூர் வழியாக காஞ்சிக்கோயில் போகிற ரோடுங்க. இந்த ரோட்டில் தான் நம்ம ஆயப்பரப்புங்கிற இடத்துல நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க. வண்டி பார்க்கலாங்க. நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய லோ பட்ஜெட் வண்டி வந்திருக்குதுங்க. ஆம்னி 2 வண்டி இருக்குதுங்க. i10 இருக்குது, சேண்ட்ரோ, i10, ஆம்னி 800 நிறைய வண்டி இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஆம்னியிலிருந்து போயிடலாங்க. ஆம்னி வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடலுங்க. இது பெருந்தர நம்பர், லோக்கல் நம்பருங்க. ஒரே ஓனர், 1.17 ஓடி இருக்குங்க. எஃப்சி வந்து 100 வருஷம் கரண்டில் இருக்குதுங்க. எல்ஜிபி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்குங்க. டயர் மட்டும் கம்மியாக இருக்குது. 4மே ஒரே கண்டிஷன் இருக்குது. ஆனால் வண்டி எந்த இடத்துலையும் டச் ஆகாத வண்டிங்க. லோக்கல் நம்பர், பெருந்தர வண்டிங்க. 1,18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. டயர் கம்மியாக இருக்குது பாருங்கள். சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓடுங்க. மற்றபடிக்கு பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது. செட்டிலிருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. சீட் கவரு, ஃபுல் மேட்டு எல்லாம் வண்டி வந்து பேஸ்ட்டு கலையாதங்க பாருங்க. சுத்தமான வண்டின்னு வச்சுக்கங்களேன். அதனால் வண்டி கொஞ்சம் சுத்தமாக இருக்குங்க. தெளிவான வண்டிங்க. அது மேட்டு கொஞ்சம் களைஞ்சி போச்சுங்க. அதனால் வீடியோ பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு தான் நீட்டாக பண்ணி வர்றேன்னு வச்சுக்கங்களேன். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. பாடியெல்லாம் இவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க. கேரில் பாருங்கள் அப்படியே. அதாவது பெயிண்ட் ஒரு இடத்துல கூட டச் ஆகாத, ஒரு கிளாஸ் கூட மாற்றாத வண்டிங்க. சுத்தமான வண்டி, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். 2011 ஒரே ஓனர், பெருந்தர நம்பரு, கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். அதாவது பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே வண்டி ரன்னிங்க. வண்டி நல்லா இருக்குங்க. வண்டி ஒரு இடத்துல கூட ஒரு பொரிச்சலோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலான்ட்டு முடிவு கொண்டுங்க. இது ஃபைனலாக தீபாவளி ஆஃபருக்காக 2,20,000 ரூபாய்க்கு வெரிஃபைன் கொடுத்துர்லாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாயம். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், எடுத்துகிட்டு போகலாங்க. அடுத்தது ஆம்னி பார்க்கலாங்க. 98 மாடலுங்க. இது 4 டயருமே புதுசுங்க. ஆனால் கார்பரேட்டர் டைப்புங்க. இது எல்ஜிபி என்டாஸ்மெண்ட் இருக்குதுங்க. என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குதுங்க. 98 மாடலுங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க. எஃப்சி முடிஞ்சுது. எஃப்சி எடுக்கணும்னு வச்சுங்களேன். இது அப்படி தாங்க. டயர் 4 புதுசு பாருங்கள். சீட் கவர், மேட் எல்லாமே புதுசு போட்டிருக்குறேங்க. சீட் கவர் நான் தான் போட்டேன். கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு ஓட்டுங்க. சீட் கவர் நான் தான் போட்டேனுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடிச்சுங்க, 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. பாருங்க வண்டி. ஆனால் இன்ஜின் தெளிவாக இருக்குங்க. பாருங்கள் இதுலேயும் கேரியில் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு இடத்துல மட்டும், ஒரு சில இடத்துல மட்டும், ஏன்னா வண்டி இப்போது டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த சின்னதாக பாருங்கள் பொரிச்சல் அந்த ஆரம்பிக்கு இது பாருங்க. இது மட்டும் இருக்குங்க. மற்றபடிக்கு வண்டி சுத்தமாக இருக்குங்க. பாருங்கள் சீட் கவர், மேட்டு, வண்டி பாடி எல்லாமே தெளிவாக இருக்குங்க. டயர் 4 புதுசுங்க. ஓனர் 3ங்க. எஃப்சி முடிஞ்சதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு, கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. பாருங்கள் கேஸ்லேயே எனி டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஓடுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் மேலே எல்லாம் பாருங்கள், ரூப்பெல்லாம் பாருங்கள், அருமையாக இருக்கும், நீட்டாக இருக்குது பாருங்கள். வண்டி தெளிவாக ஒரு சின்ன பட்ஜெட்டுங்க. எஃப்சி இல்லைனாலுமே பட்ஜெட் சின்னதுன்னு வச்சுக்கங்களேன். கம்மியான பட்ஜெட் தாங்க. இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐடி கேஸில் ஆஃபரில் வந்து 69,000 ரூபாய்க்கு வெரிஃபைனல் கொடுத்துர்லாங்க. 69,000 ரூபாய்க்கு வெரிஃபைனல் கொடுத்துர்லாங்க. வந்து ஓட்டி பாருங்கள். எஃப்சி இல்லைங்க, ரைட்டுங்களா? நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், பேசிக்கலாங்க. அடுத்து i10 2009 கடைசி 10 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இது சிஎன்ஜியோடு இருக்குதுங்க. கேஸ் போட்டிருக்குது. கிலோமீட்டர் நல்ல மைலேஜ் கிடைக்குங்க. இது லோக்கல் நம்பர் காங்கியம், இல்லைன்னா திருப்பூர் நம்பராக இருக்குங்க. 42 ஒரே ஓனருங்க. வண்டி பார்த்திங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை விளையன் தகன்னு இருக்குங்க. பாருங்க டயர் வந்து பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா 4 டயருமே வந்து ஒரு 90% இருக்குங்க. மண்ணாக இருக்குது, அதனால் நல்லா தெரியல. பாருங்கள் 90% டயர் இருக்குங்க. 4 டயருமே. வண்டி பாருங்க அப்படியே கோழி முட்டாட சுத்தமாக இருக்குங்க. இது ஒரு கஸ்டமர் சேலுங்க, நம்ம வண்டி இல்லை. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,000 ஓடி இருக்குங்க. மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்குது. செட்டு நல்லா இருக்குது. இது ஏசி நல்லா இருக்குது. இது பவர் ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் அந்த மோட்டர் மட்டும் பார்க்கணுங்க. அதை நான் பண்ணி கொடுத்துட்றேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீட் கவர்லாம் பாருங்கள் அப்படியே எப்படி பழமாட்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்கணுமோ அவ்வளோ நீட்டாக பாருங்கள். பேக் சீட்டு, கட் மேட், ஃபுல் மேட் எல்லாம் பாருங்கள். வண்டி ஒரு பேஸ்ட் கலையாத சுத்தமான வண்டிங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது பாருங்கள்.
டேங்க் பாருங்கள், ஸ்டெப்னி மட்டும் இல்லைங்க. வண்டி ஓவராலாக பாருங்கள் சுத்தமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம், பெஸ்ட் ஸ்பீக்கரு, சிஎன்சி டேங்கு, கேஸ்லேயும் ஓடுங்க. ஆனால் என்டாஸ் இல்லைங்க, ஏன்னா என்டாஸ் பண்ண முடியாது இல்லைங்களா இப்போல்லாம், அதனால் என்டாஸ் மட்டும் இல்லைங்க, ஓட்டிக்கலாங்க. எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க, 2010ங்க. இது ஃபைனல் 2,50,000 கொடுத்துடலாங்க. இது கஸ்டமர் சேல் தான், வண்டி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2009ங்க. இது எஃப்சி பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் இருக்குங்க வண்டி. இது 2009, 3 ஓனர், i10, பியூர் பெட்ரோலு, சென்னை நம்பர் தாங்க, ஆனால் லோக்கல் டியோ, சில்வர் கலரு, அது ஒயிட்டு, நல்லா இருக்குங்க. ஓனர் 3 ஆயிடுச்சுங்க. வண்டி சுத்தமாக இருக்குங்க. டயர் பார்த்தீங்கன்னா 4மே ஒரு ஆவரேஜாக பாயிண்ட்டாக ஒரு 40% இருக்குங்க. டயர் 4மே ஒரு 40% இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோங்க, மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துருங்க. செட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள். ரிவர்ஸ் கேமராவோடு வந்துருங்க. பாருங்கள், சீட் கவர், ஃப்ரண்ட்டு கட் மேட், ஃபுல் மேட்டு, சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். ஏசியெல்லாம் நல்ல கூலிங் இருக்குங்க. 2009, 29 வரைக்கும் கரண்ட் இருக்குது. பேக் சீட்டும் பாருங்கள் அதே மாதிரி தான். எல்லாமே பாருங்கள், பாடி லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்கும். நம்ம தான் ஒவ்வொரு வண்டியை தேடி தேடி மக்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தேடி தேடி எடுக்கிறோங்களே. பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்கள். இது வண்டி மெயினாக நீங்கள் எங்கே யார்கிட்ட வண்டி போய் பார்த்தீங்கனாலே இந்த பேஸ்ட்டு மட்டும் தான் பார்க்கணுங்க எல்லா பக்கமே, ஒரிஜினல் பேஸ்ட்டாக. ஏன்னா ஒரிஜினல் பேஸ்ட்டு எந்த மெக்கானிக்னாலையும் வைக்க முடியாது, அப்படியே வச்சாலும் காட்டி கொடுத்துரும், தெரிஞ்சிடும். பாடி பாருங்க எப்படி இருக்குங்க. அதனாலங்க இதில் டயர் மட்டும் கம்மியாக இருக்குது. ஓனர் 3ங்க, எஃப்சி 29 வரைக்கும் இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள், எல்லாம் உள்ளேயெல்லாம் காமிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ, ஏன்னா உள்ளே ஏதாவது இருக்குன்னு கூட பார்ப்பீங்க, தூரமாக இருந்து பார்க்குறப்போ. வண்டி பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இன்ஜின் ரூமில் தண்ணியே அடிக்கிறீங்க, ஒரு சர்வீஸ் கூட பண்ணல, ஒரு ஆயில் லீக்கேஜ் எது இல்லை பாருங்கள், அவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த பேஸ்ட்டெல்லாம் தான் பார்க்கணுன்னு வச்சுங்களேன் வண்டியில். அப்புறம் இந்த அப்ரான் பேஸ்ட்டு பார்க்கணும், ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுன்னா. இப்போ நீங்கள் எங்கள் வண்டி எங்கள்கிட்ட எடுத்தாலும் வேறவுக்கு எடுத்தீங்கனாலும் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வண்டி வேலை செஞ்சுருக்கா, அடிபட்டுருக்கானா, இந்த பேஸ்ட்டு ஒரிஜினல் பேஸ்ட்டு கலைஞ்சிருக்குங்க. இந்த அப்ரான் 2 சைடு மெயினாக பார்க்கணுங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு டச் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா அதுதான் முக்கியமான வண்டிக்கு இதயம். நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அது மாதிரிங்க. நீங்கள் யார்கிட்ட வண்டி எடுத்தீங்கனாலும் இதை கவனமாக பார்த்து எடுங்க, நல்ல வண்டியை எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா 2009 மாடல், 3 ஓனருங்க, லோக்கல் டியோல் இருக்குது. இது ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 2,12,000 கொடுத்துடலாங்க. இதை 2,12,000 கொடுத்துடலாங்க. போன வீடியோவில் 2,29,000 போட்டிருப்போங்க. 2,12,000 கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 11 மாடலுங்க. இது i10 கோல்டு கலருங்க, 2011. இது பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும் மைனஸுங்க, 4 ஓனரு. ஓனர் தான் 4, அது 9 மாடல், இது 11 மாடல், பியூர் பெட்ரோலு, லோக்கல் டியோல் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 11, இன்னும் 1 வருஷம் கரண்டில் இருக்குதுங்க. ஓனர் 4ங்க. வண்டி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், பார்க்கலாம் வாங்க வண்டியை. டயர் பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு 40 to 50% தான் இருக்குங்க. 4 டயருமே ஆவரேஜாக தான் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துருங்க, மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருங்க. எல்லாமே பாருங்கள் 95,600 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது கிலோமீட்டருங்க 95,600ங்க. இது ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துருங்க, பெரிய செட்டு வந்துருங்க. ஏசி நல்லா இருக்குதுங்க. 4 பவர் விண்டோ வந்துருங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட்டு எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. இதெல்லாம் நான் போட்டது இல்லைங்க. பாருங்கள், நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அடிக்கடி பேஸ்ட்டு கலையாத ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாமே பாருங்கள், நல்லா அந்த கம்பெனி சீலோடு எல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள். எங்கே வண்டி எடுத்திங்கனாலும் இதெல்லாம் பார்த்து எடுத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சதான் மக்களுக்கு ஏதோ நல்லா தெரிஞ்சு சொல்கிறேங்க. பேக் சைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். பியூர் பெட்ரோலுங்க, 95,600 ஓடி இருக்குதுங்க. பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். டயரு, ஸ்டெப்னி, ஜாக்கி லிவரு எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது வண்டிக்கு என்ன தேவையோ அனைத்து இருக்கும். ஆனால் ஓனர் 4, 95,000 ஓடிக்குதுங்க. வண்டி சுத்தமாக இருக்குதுங்க. இன்னும் எஃப்சி 1 வருஷம் இருக்குது. இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1,76,000 கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், இன்ஜின் ரூம் பார்த்துடலாங்க. பாருங்கள்
ஒவ்வொரு வண்டியும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, தூரமாக இருந்து வருவாங்க, நம்ம வந்து இன்ஜின் ரூம்பு வண்டி ஏதாவது பொரிச்சல் இருக்கா, துருப்பிடிச்சிருக்கா, ஆயில் லீக்கேஜ் இருக்கா, ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு தெளிவாக காமிச்சுக்கிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் எவ்வளோ கிடைக்குன்னு விசாரிச்சு கூட வரலாங்க. ஆனால் நம்ம எல்லாமே ஃபைனல் ரேட் சொல்லிடுறோம். எல்லாருமே தூரமாக பாட்டு வருவாங்க, நம்ம ரேட்டு முன்ன பண்ணே அதிகமாக சொல்கிறதில்ல. அதுலேயும் நேரில் வர்றவங்களுக்கு நம்மளால் எந்தளவுக்கு முடியுமோ எஸ்ஐடி கேர்ஸில் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. அதனால் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வியாபாரம் நம்ம கொடுக்குற வண்டி. ஏன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோங்க. நீங்கள் வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. வந்து 1,76,000 இந்த ஐட்டன் 2011 4 வண்டி கிடைக்குங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், குறைச்சி பண்ணி தரேங்க. இது எல்லாமே வந்து வண்டிக்கு 10,000 5,000 இந்த வாரத்தில் தீபாவளி ஆஃபரு. நம்மளால் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமானா இதுதான் வழி. இந்த மூலிமா நம்ம குறைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன லாபம் ஒரு 5,000 கிடச்சா கூட கொடுக்கலாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அவசியம் வந்து நேரில் வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறீங்களா இல்லையா, ஒரு நாளைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ஓட்டி பாருங்கள், வண்டி பாருங்கள், சரிங்களா. அடுத்தது வந்து ஆல்டோ 800ங்க, 2015 மாடலுங்க, 23 நம்பர் வேலூர் நம்பருங்க. இருக்கிறது லோக்கல் டியோவில், திருச்செங்கோடு டியோவில் தான் இருக்குது. நீங்கள் கூட நினைக்கலாம், என்னப்பா எல்லாமே வெளி நம்பராக இருக்குது, ஆனால் லோக்கல் டியோங்க. நான் வந்துங்க வண்டி நம்பர் வேறையே வைக்க இருந்தாலுமே எங்கள் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே ஓடுற வண்டி மட்டும்தான் எடுக்கிறேங்க. இங்கே அது டியோ ஆன வண்டி மட்டும்தான் எடுக்கிறேன், நான் வெளியில் போய் எடுக்கிறது இல்லைங்க. அதனால தான் லோக்கல் டியோ ஆயிடுது வண்டின்னு சொல்கிறேங்க. நான் சென்னை நம்பராக இருந்தாலுமே இங்கே நம்ம ஏரியாவில் ஓடணும் வண்டிக்கிறதுனால தான் லோக்கல் டியோவாக இருக்குதுங்க. அதனால் எஃப்சி இது எல்லாமே கரண்டில் இருக்கிறனால இங்கே பார்த்து எடுக்கிறேங்க. நான் வெளியே போய் எடுக்கிற இல்லைங்க. அதிகபட்சம் நான் வண்டி எடுக்க போகிறதோட ஒரு 10 கிலோமீட்டர், அதுக்குள்ளே கஸ்டமர்கிட்ட பார்த்து எடுத்துக்கிறது, 1-2 மட்டும் எடுத்துக்கிறது. அதனால தான் நல்ல வண்டியை என்னால் கொடுக்க முடியுது. பார்த்து எடுப்புங்க. ஒவ்வொரு வண்டியும் எனக்கு எடுக்கிற மாதிரி எடுப்புங்க. இதுதான் உண்மை. வண்டி எடுத்தவங்களுக்கு தெரியும், எடுக்காதவங்களும் வந்து வாருங்க, உங்களுக்கு அப்போ தெரியும். நல்லாயிருக்கு, வாங்க. இது 2015 3 ஓனருங்க. டயர் 4மே வந்து ஒரு 80% இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,33,400 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பார்த்துக்குங்க, அப்படி மீட்டரையே லைவாக பாருங்கள். 2 பவர் விண்டோ வந்துருங்க. LXi மாடல், மியூசிக் சிஸ்டம், ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். செட்டு ஸ்பீக்கர் எல்லாம் இருக்குது. ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர்லாம் பாருங்கள் பக்காவாக போட்டிருக்கோம். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். பாருங்களேன், பேக் சீட் பாருங்களேன் எப்படி இருக்குங்க. எல்லாம்லேயுமே வந்து நீங்கள் இந்த எந்த வண்டி எடுத்திங்கனாலும் நம்மகிட்ட 50 ரூபாய்க்கு 800 எடுத்திங்கன்னா கூட அடிவட்ட வண்டி கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன், கேரண்டியாக நான் சொல்லுவேங்க. நீங்கள் மற்ற பக்கம் பார்த்து நம்மகிட்டே பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க. அதில் வந்து நான் உறுதியாக இருப்பேனுங்க. அடிபட்ட வண்டி நான் மக்களுக்கு கொடுக்குறதே இல்லைங்க. பாருங்கள், ஸ்டெப்னி, ஜாக்கி எல்லாமே இருக்குதுங்க. எப்படி பாருங்கள், சுத்தமாக இருக்குது பாருங்கள். நான் வந்து அடிபட்டு வேலை செஞ்சுருக்கிறதோ பெயிண்ட் பண்ணிக்கிறதோ அப்படி வண்டி எடுக்கிறது இல்லைங்க. சின்ன சின்ன காயங்கள், கீறல் அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா அது பழைய வண்டியில் படத்தான் செய்யுங்க, அந்த மாதிரி எடுப்பேன். ஆனால் ரொம்ப அடிபட்டு பேஸ்ட் கலையிறதோ அந்த மாதிரி இருக்கிற வண்டி நான் எடுக்கிறது இல்லைங்க. மக்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு நான் லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டியாக எல்லாத்துக்கும் கார் கொடுக்கணும். இப்போ நான்லாம் வந்து ஒரு சைக்கிள் வாங்குற கூட யோசிச்சு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவன். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு 50,000 70,000 1 லட்சம் அந்த மாதிரி கொடுக்கணும், நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல வண்டியே கொடுக்கணுங்கிற எனக்கு ஆசை, மனசார அதுதான் ஆசை. அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் செயலில். பாருங்கள், பேட்ரி புது பேட்டரியும் இன்னும் கவர் கூட பிக் கிடையாதுங்க. பாருங்கள், 2 சைடு லைட், ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்புறம் பாருங்கள். இன்ஜின் சேஸ் நம்பர் பாருங்கள், பாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு, சுத்தமாக இருக்குங்க. ஒரிஜினல் இப்போ அந்த இது முதல்ல எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்களேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3 ஓனருக்கு 15 1,33 சில்லறை ஓடி இருக்குதுங்க. இது ஃபைனல் ரேட்டு பார்த்திங்கன்னா 2,24,000 கொடுத்துர்லாங்க. ஆஃபரில் கொடுத்துர்லாங்க. ஆனால் பேங்க் லோனே இது 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாங்க, தாராளம் பண்ணலாம். மாடல் ஓனர் தான் 3 ஓனருங்க. ஆனால் பேங்க் லோனே பண்ணலாம். தனியாக வேறு ஃபைனான்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் பண்ணலாங்க. வந்து ஓட்டி பாருங்கள், நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாங்க. அடுத்தது வேகனர் பார்க்கலாங்க. இது வேகனர் பார்த்திங்கன்னா 2003 மாடலுங்க. டைப் 2 டைப்பு, 2003. ஓனர் பார்த்திங்கன்னா 2ங்க, 2 ஓனர் வண்டிங்க. ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி. இங்கே பாருங்கள், சென்னை நம்பர் தான். இது வந்து டியோ வந்து நம்ம ஈரோடு டியோ ஆயிடுச்சுங்க, அதாவது ஈரோடு ஆடியோ ஆஃபீஸுக்கு ஆயிடுச்சுங்க. எஃப்சி பார்த்திங்கன்னா 30 வரை கரண்டில் இருக்கும். டயர் 4மே பாருங்கள், 4மே ஆவரேஜாக ஒரு 85% இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துருக்கு, மியூசிக் சிஸ்டம், ஏசி. பவர் ஸ்டேரிங் வராதுங்க, LXங்க, அதனால் பவர் ஸ்டேரிங் வராது. 2 பவர் விண்டோ வந்துருங்க.
ஏசி இருக்குங்க. சீட் கவர் பாருங்கள், ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் சீட் பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் சீட்டு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கூட மாற்றாதுங்க வண்டியில். எந்த கண்ணாடி வண்டி பாருங்க அப்படியே கல் மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது பாருங்க. 2003 மாடலாக இருந்தாலும் வண்டி பாருங்கள் இப்படி தேடி தேடி நம்ம கஸ்டமர்ட்டே எடுக்கிறனால தான் இவ்வளோ சுத்தமாக என்னால் கேரண்டியாக மக்களுக்கு கொடுக்க முடியுதுங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியுங்க என்னால், அதாவது தெளிவாக கொடுக்குறேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியுங்க. சீட் எல்லாமே வேணும்னா உள்ளே தள்ளிக்கலாங்க, மடக்கிற டைப் தான், பியூர் பெட்ரோலு. இதில் ஒரு சைலன்சர் சவுண்டு மட்டும் லேசாக வருதுங்க, அதை நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன். எனக்கு டைம் இல்லை, தீபாவளி டைமுங்கனால ஸ்டார்ட் பண்ண சர்ச்சர்னு வருங்க, அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் யார் வந்தாலும். இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமான வண்டிங்க. இது லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்புறானுக்கு அந்த புறம் உள் பக்கம் மட்டும் லைட்டாக துருப்பு ஏறி இருக்குங்க. அது ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க, ஆனால் லைட்டாக உள்ளே மட்டும் கொஞ்சம் இருக்குது. இதை பாருங்க தெரியுது பார்த்தீங்களா. இதை கூட நான் ஏன் மக்களுக்கு காமிக்கிறேன்னா, இதை கூட நான் மறைச்சி இப்போ வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் தான் நான் அந்த எது இருந்தாலும் மக்களுக்கு காமிச்சு வியாபாரம் பண்ணுறது இதுதான் என்னோட இது. அதனால தான் நான் சொல்கிறேங்க அதையே. இது 2003ங்க, 2 ஓனருங்க, எஃப்சி எல்லாம் 30 வரைக்கும் இருக்குது, டயர் நல்லா இருக்குது, வண்டி தெளிவாக இருக்குதுங்க. இது 1,19,000 ரூபாய்க்கு வெரிஃபைல் கொடுத்துடலாங்க. இது 800ங்க, 2004, ஓனர் 3 ஓனருங்க. வண்டி பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது, சுத்தமாக இருக்குதுங்க. 4 டயர் ஒரு 80% இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குது. ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனர், லோக்கல் டிஓல் இருக்குதுங்க. 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது, பியூர் பெட்ரோலுங்க. டயர் பாருங்கள் ஒரு 80% இருக்குது பாருங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தெளிவாக வண்டி சுத்தமாக இருக்குது, ஒரு பொரிச்சல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத இருக்குதுங்க. அதாவது இந்த மாடல்லையுமே வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. நல்ல வண்டின்னு வச்சுங்களேன். இன்ஜின்லாம் அருமையாக இருக்குங்க, ரொம்ப தெளிவான வண்டி, நல்ல வண்டி. பார்க்கலாங்க. பேக் சீட் பாருங்கள். இதனோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர் பிளேட்டுங்க, மாட்டோன்னு அதுக்கு தான் வந்திருக்குது நம்பர் போட்டு, அதனால் இன்னும் நம்பர் பிளேட் வண்டியில் மாட்டலிங்க. பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. ஸ்பீக்கர்லேருந்து எல்லாம் வந்துருங்க. வண்டிக்கு படுத்தாமலாம் வந்துடுங்க. வண்டி நிறுத்தி செட்டில் நிறுத்தி போட்டுக்கிறதுக்கு பாருங்கள், ஸ்டெப்னி டயரு, ஜாக்கி லிவரு எல்லாம் வந்துருங்க. வண்டி ஓவராலாகவே நல்லாயிருக்கும். M5 மாடலுங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. பாருங்கள் இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். பேட்ரி புதுசுங்க, 24 பேட்டரி தான், நல்லாயிருக்கும். வண்டி M5 கார்பெட்டர் இல்லைங்க, M5 மாடலு நல்லாயிருக்கு பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி ரொம்ப சுத்தமான வண்டிங்க. இது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா 79,000 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க, வெரி ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. 3 ஓனர், வண்டி நல்லாயிருக்கும். நேரில் ஓட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. 2009 மாடலுங்க இது. 2009 ஓனர் 2, கோபிசெட்டிபாளை நம்பருங்க, அதாவது லோக்கல் நம்பர் 36 நம்பருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டயர் ஒரு 80% 90% இருக்குங்க. ரொம்ப வண்டி நல்ல வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் காட்டுது, ஒரு 28,000 தான் காமிக்குதுங்க மீட்டரில். உண்டான கிலோமீட்டர் அதுங்க. ஏசி நல்லாயிருக்கு, அதாவது இது நான் ஏசிங்க, ஏசி வராது சாரி. ஃபுல் மேட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்குறேங்க. சீட் கவர் போட்டிருக்கேன் புதுசு, ஃபுல் மேட்டெல்லாம் போட்டிருக்குது. கட் மேட் மட்டும் இருக்குது, போட்டுக்கலாங்க. அதாவது இது கேஸ் என்டாஸ்மெண்ட்னு வச்சுங்களேன், LPG என்டாஸ்மெண்ட். பேக் சைட்லேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே. வண்டி சில்வர் கலரு, 2 ஓனரு, கோபி நம்பர், லோக்கல் நம்பரு, LPG என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது, டேங்கோடு இருக்குது பாருங்கள், தெளிவாக இருக்குது பாருங்கள். டயர் பாருங்கள் எல்லாம் பாருங்கள், பாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். கீழே சுத்தமான வண்டிங்க. நம்பர் பார்த்திங்கன்னா அருமையான நம்பர். இல்லை ஏசின்னு அது போட்டிருக்குது, ஆனால் நான் ஏசி தான் இது, நான் ஏசி வண்டி. தரமான வண்டிங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள். இன்னும் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணலைங்க, வண்டி ஆனால் சுத்தமாக இருக்குது பாருங்கள். ரைட்டாக அந்த புழுதி மட்டும் இருக்கும், எல்லாமே இந்த சேஸ் நம்பர் தான், எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள். M5 மாடல், கேஸ் என்டாஸ்மெண்ட்டு, 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 2 ஓனரு, கோபி நம்பரு. 1,39,000 ரூபாய்க்கு தீபாவளி ஆஃபராக கொடுத்துடலாம். இல்லைன்னா 1,40,000 ரூபாய்க்கு போகுங்க இந்த வண்டி. 1,35,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. நேரில் ஓட்டி பாருங்கள். அடுத்தது மாருதி 800ங்க, 2011 மாடல்.
இது லோக்கல் நம்பர் தாங்க, திருச்செங்கோடு டியோ, திருச்செங்கோடு நம்பர் 3413 வண்டி நம்பர் பாருங்கள், அருமையான நம்பரு. இந்த ஹெட்லைட் ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிருச்சு. இது புது லைட் இருக்குது, ஒன்றா மாட்டி கொடுத்துறேன், இல்லைன்னா கையில் கொடுத்துட்றேங்க. டைம் இல்லாமல் அப்படி நிற்கிது. புதுசு வாங்கி வச்சிட்டேன். இது 4 டயருமே பார்த்திங்கன்னா ஒரு 90% புது டயர்னே சொல்லலாம். ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 45,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க வண்டி. இது ஏசியிலிருந்து எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள். சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் பக்காவாக இருக்கும். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. அது வேறு நம்மளுக்கு வரமாட்டேங்குது சரியாக. சுத்தமாக இருக்குது பாருங்க வண்டி. 4 டயரும் புது டயரு, டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. பெரிய டேங்க் 60 லிட்டருங்க. ஸ்டெப்னி டயரு எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது கேஸ் பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடு. லோக்கல் நம்பரு. இதில் ஒரே மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா, பாடியெல்லாம் பாருங்கள், சுத்தமான வண்டி. கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்ஜின் ரூம் பார்க்கலாம் வாங்க. M5 மாடல் தாங்க. வண்டி தெளிவாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நீட்டாக இருக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்கும். இதில் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓனருங்க. அதாவது இந்த வண்டி 2 வருஷத்துக்கு முன்னே நான் தான் இங்கே லோக்கலில் கொடுத்துருங்க. இப்போ 2 வருஷம் கழிச்சு நான் தான் எடுத்துருக்கிறேன். 3 ஓனரில் கொடுத்தா இப்போ 4 ஓனர். இப்போ எடுத்தாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. ஏன்னா ஒரு பொண்ணு பேரில் இருக்குது பக்கத்தில் லோக்கல்லையே. தெளிவான வண்டிங்க. இது அப்படி தான். ஃபைனல் 1,40,000 கொடுத்துடலாங்க. ஓனர் மட்டும்தான் 4ங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. 3மே 800 ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ரேட்டு வந்து தீபாவளி ஆஃபருங்கனால அனுசரிச்சு பண்ணிக்கலாம். என்னடா தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு 1.5 சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வண்டி அந்தளவுக்கு லேட்டஸ்ட் வண்டிங்க. 11 மாடல் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது திருச்செங்கோடு நம்பர் தாங்க. 2009 மாடலு. FC 24லேயே முடிஞ்சுதுங்க. இது வண்டி பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் கலையாமல் இருக்கும். சுத்தமாக இருக்கும். 2009 ஓனர் 3ங்க. LXIங்க. வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்கள். டயர் இது அப்படி தாங்க. ஃப்ரண்ட் டயர் 2 புது டயருங்க. பேக் டயர் 2 ஒரு 50% இருக்குங்க. கிலோமீட்டர் 126 ஓடி இருக்குதுங்க. ஃபுல் மேட், கட் மேட்டு, மியூசிக் சிஸ்டம் பாருங்கள். ஆண்ட்ராய்ட் செட்டு பெருசு நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஏசி நல்லாயிருக்கும். வண்டி தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். பேக் சீட் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வண்டி அப்படி தாங்க. பெட்ரோல்லையும் ஓடும், எல்பிஜிலையும் ஓடும். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். ஸ்பீக்கர் டபுள் ஸ்பீக்கர் வந்துருங்க. ஸ்டெப்னி டயர்லேருந்து எல்லாமே வந்துடும் பாருங்க. இது ஒரு வைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டிங்க. நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் வேகனார். அப்படி இந்த பிறகு வாங்க. வண்டி நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மாதிரி ஒரு சின்ன உரைச்சல் இருக்குது பாருங்கள். இந்த டென்ட்டு மட்டும் ஒன்று இருக்குங்க. இந்த சின்னதாக இருக்கும் பாருங்கள். அதையும் காமிச்சிட்றேன். ஏன்னா இங்கே வந்து பாட்டு என்னங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க பாருங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தான் அடிபட்ட வண்டியே இந்த மாதிரி வண்டி எதுவுமே எடுக்கிறது இல்லைங்களா. வண்டி சுத்தமான வண்டி தானுங்க எடுக்கிறோம். தெளிவாக இருக்கும் பாருங்கள். 2009 மாடல். FC முடிஞ்சுது. FC காட்டி நேம் ட்ரான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. 3 ஓனருங்க. லோக்கல் நம்பரு. இருக்கிற கண்டிஷன் இந்த வண்டி வந்து 1,39,000 ஃபைனலாக கொடுத்துடலாங்க. 1,39,000 800 கொடுக்குற ரேட்டுக்கு 2009 ஆல்டோ LXI கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி நல்லாயிருக்கு. எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அடுத்தது பார்ப்போங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இது 2004ங்க. ஓனர் 2ங்க. 39 நம்பரு. இது பெயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா முன்னால் வரும். கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும். வண்டி நீட்டாக இருக்கும். டயர் 2 டயர் பார்த்திங்கன்னா புது டயருங்க. ஃப்ரண்ட் 2 டயருமே. பேக் 2 டயர் ஒரு 50% இருக்குங்க. 2004 மாடலுங்க. 1,94,000 ஓடி இருக்குங்க. இது பவர் விண்டோ பார்த்திங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துருங்க. LXங்க. 2 பவர் விண்டோ வந்துடும். சுத்தமாக இருக்குங்க வச்சுங்களேன். இது ஏசியிலிருந்து எல்லாமே நிறைய இருக்குது. சீட் கவரு, ஆண்ட்ராய்ட் செட் இருக்குங்க. ஆண்ட்ராய்ட் செட் இல்லைங்க, நார்மல் செட்டு தான். ஃபுல் மேட், கட் மேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க வண்டி. பார்க்கலாம், நேரில் வாங்க. இது ஃபியூர் பெட்ரோலுங்க. ஸ்டெப்னி டயருங்க. ஜாக்கி மட்டும் இதில் வரலைங்க. நல்லா இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்களேன். இது FC முடிஞ்சதுங்க. FC எடுக்கிற மாதிரி இருக்குது. 2 ஓனரு. வண்டி நல்லா இருக்குங்க. இது ஃபைனலாக ஒரு 85 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. கம்மி ரேட்டு. ஒரு ஏன்னா 2004 உங்களுக்கு ஆல்டோ வந்து FC இருந்தால் 1 ரூபாய்க்கு மேலே தான் போகுங்க. அது லோக்கல் நம்பர் 39. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குங்க. நீங்கள் எல்லா வண்டியுமே வாங்க, மெக்கானிக் கூப்பிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தெளிவாக இருக்குது பாருங்களேன். இது FC இல்லைங்க. 2 ஓனர் வண்டி.
85,000 சொல்லுதுங்க. அதுலேயும் முன்னுப்பு அனுசரித்து தரலாம், வாங்க நேரில் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2002 மாடலுங்க. இது வந்து எஃப்சி 5 வருஷம் 30 வரை கரண்டில் இருக்குதுங்க. இது வண்டி எப்படி தாங்க, சுத்தமான வண்டிங்க, பியூர் பெட்ரோல் வண்டி. நல்லா இருக்கு பாருங்களேன். 2002 டயர் பார்த்திங்கன்னா 4மே ஒரு 50% இருக்குங்க. ஆவரேஜாக இருக்கும், ஆனால் 4மே 50% இருக்கும். இது கிலோமீட்டர் மட்டும் 70,000 ஓடிக்குதுங்க. நல்லாயிருக்கு வண்டி, நல்லாயிருக்கு பாருங்களேன். ஃபுல் மேட் கட் மேட்லேருந்து ஃபுல் மேட் மட்டும் வராதுங்க. இதில் கட் மேட்டு, சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். செட் இருக்குங்க, ஏசி இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கங்களேன். பேக் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி சுத்தமான வண்டிங்க. இதில் ஸ்டெப்னி வராதுங்க. வண்டி பாருங்களேன், ஸ்டெப்னி இல்லைங்க, கஸ்டமர் குரூப்லேயே இல்லைங்க. 2002 4 ஓனர் இருக்குது. ஃப்ரெண்டில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டோ மாதிரி இதில் சின்ன குத்து இருக்குது பாருங்கள், ஒரு சின்னதாக இருக்குங்க. பார்க்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு, தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குண்ணா. எல்லாமே சின்ன பட்ஜெட் வண்டி, நல்ல வண்டிங்க. அடிபடாத ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வண்டி. சின்ன சின்ன கீரல் இருந்தால் நான் அப்படியே உங்களுக்கு நேராக காமிக்கிறேங்க. அதனால் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு, மழை கால வெயில் காலத்துக்கு ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு நல்ல வண்டிங்க. ஒரு 80 ரூபா 70 ரூபா இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 78 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. 5 வருஷம் எஃப்சி இருக்குதுங்க. ஓனர் 4ங்க. 5 வருஷம் பேப்பர் கரண்ட் இருக்குது. 78 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. அடுத்தது பாருங்கள், வண்டி சரியான வண்டி. இது 4 டயருமே பார்த்திங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. 2001 மாடலுங்க இது. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. 2001 ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனருங்க. இதுலேயும் அப்படியே எஃப்சி முடிஞ்சுது. டயரில் ஒரு 90% இருக்குங்க. கிலோமீட்டர் மட்டும் இது எவ்வளோன்னு காமிக்கலைங்க. அந்த லைட்டு கண்ணாடி பழுத்துருச்சு. ஆனால் இதில் 4மே பவர் விண்டோ வந்துருங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். சீட் கவர், ஃபுல் மேட்டு, மியூசிக் சிஸ்டம், ஏசி, 4 பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் வண்டியில். வண்டி ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. போங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது நீங்களே. வண்டி பாருங்களேன். இன்ஜின் அவ்வளோ பிரமாதமான இன்ஜினுங்க. வண்டி அடிபடாத வண்டிங்க. ரொம்ப கம்மி ரேட்டுங்க. டோர் பாருங்கள் எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்கள். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் வண்டி பற்றி. பாருங்கள் மேட்லாம் பாருங்கள் அப்படியே எப்படி புது வண்டிக்கு போடுற மாதிரி எவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். வண்டி பாருங்கள், டயரு எல்லாமே நல்லா இருக்குது. பேக் டயர்ஸ் எல்லாமே பாருங்கள். வண்டி பாருங்கள் ஓவராலாக எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். சுத்தமான வண்டிங்க. கிலோமீட்டர் மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியல, ஏன்னா அந்த லைட் வந்து பழுத்து மாதிரி இருக்குதுங்க உள்ள அந்த கண்ணாடி, அதனால் சொல்ல முடியலைங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருந்தாலும் ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும். அதாவது 16 வால்வு ரைட்டுங்களா, 16 வால்வு. இதில் வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னா கார் மாதிரி சீறி போகும். சில வண்டி மட்டும் தான் வந்துச்சு. இந்த 800ல் வை ஸ்பீடு வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சில தான் வந்துச்சு. இது ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து ஸ்விஃப்ட்டுங்க, பிளாக் கலரு ஸ்விஃப்ட் டிசைருங்க, பெட்ரோல் வண்டிங்க. இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி 2009ங்க. ஓனர் பார்த்திங்கன்னா 2 ஓனருங்க. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40% இருக்குங்க. ஆனால் சென்னை நம்பர் சென்னை டியூலேயே தான் இருக்குதுங்க. ஆனால் வண்டி மட்டும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இங்கே ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். வண்டி பார்க்கலாங்க. டயர் கம்மியாக தான் இருக்குங்க, ஒரு 40% இருக்குங்க. ஆனால் மற்றபடிக்கு வண்டி பெட்ரோல் வண்டிங்க. ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டிங்க. வண்டி நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,22,285 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இது செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி செட், அப்போ வர செட்டுன்னு வச்சுங்களேன். ஏசி நல்லா இருக்குங்க, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். பியூர் பெட்ரோலு. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட்டு, 4 பவர் விண்டோ எல்லாம் வந்துருங்க. பாருங்க எப்படி பழம்னு எப்படிங்க வருங்களேன். பிளாக் கலர் நிறைய விரும்புவாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுங்க, பட்ஜெட் ரொம்ப கம்மி தாங்க. பாருங்கள் டிக்கி பேஸ் மட்டும் இது பாருங்க எத்தனை சோடு இருக்குதுன்னு. ரொம்ப அதிகமான இடம். ஒரு ஃபேமிலி ரொம்ப அதிகமாக லக்கேஜுக்கு இது போகிறதுக்கு நல்லாயிருக்கு. ஆமான்னு வச்சுங்களேன். 2009ங்க, 2 ஓனரு, எஃப்சி 5 வருஷம் கரண்டில் இருக்குதுங்க. பெட்ரோல் வண்டி. இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க. பாருங்கள் இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்கள். பழம்னு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இங்கே பாருங்க சேஸ் நம்பர் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க. நம்ம தான் அப்புறம் பார்த்து போனால் பொறுக்கி எடுத்த மாதிரி தானே எடுக்கிற வண்டி. அவ்வளோ தெளிவாக தானங்க இருக்கணும். 2009ங்க, 2 ஓனருங்க, 5 வருஷம் கரண்டில் இருக்குதுங்க.
இது தீபாவளி ஆஃபராக உண்மையிலேயே யாருமே கொடுக்க முடியாத ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,14,000 வெரி ஃபைனல் கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், எடுத்துகிட்டு போகலாம். அதாவது 2010-11 ஆல்ட்டோ கூட இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாதுங்க. 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டு, ஷிஃப்ட் வண்டி 2009, 2,14,000 இந்த வண்டி கொடுக்குறேங்க. கீழே பண்ண முடியாது. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாங்க. அடுத்து பார்க்கலாங்க. டயோட்டா கேமரிங்க. வண்டி ஓடிட்டு இருக்குது பாருங்க, சவுண்டே இருக்காது. வண்டினா வண்டி மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன வண்டிங்க, ரதமாட்டம். லோக்கல் நம்பர் TN 33 நம்பர் பாருங்கள், 999. தெளிவான வண்டிங்க. சொகுசு கப்பல்னே சொல்லலாங்க. கப்பலில் தண்ணியில் முதக்கிட்டு போகிறத விட இந்த வண்டியில் போனால் கப்பல் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க. வண்டினா வண்டி மாதிரி இருக்குங்க. டயர் பார்த்தீங்கன்னா 4மே ஆவரேஜாக கம்மியாக தான் இருக்கும். ஒரு 20% இருக்குங்க. 4 அலைவீலுங்க. வண்டி அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ லென்த்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 2,75,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. பியூர் பெட்ரோலு. எல்லாமே பாருங்கள், ஹுட்லேயே இருக்குது பாருங்கள். 4 பவர் விண்டோ, மில்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லாக் அண்ட் டைப்பு, எல்லாம் சீட் எல்லாமே பவர்லேயே எங்கே பாருங்க அப்படியே போகுது பாருங்க. இதெல்லாம் என்ன சிஸ்டம் பாருங்கள். அன்றைக்கே 2003 எங்கே பாருங்க, எவ்வளோ அட்வான்ஸ் பாருங்கள். அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு முதுகு வலின்னா அப்படியே பின்னாடி போகும் பாருங்கள். முதுகு வலி ஏற்றிக்கலாம் இறக்கலாம். அந்த ஒரு குஷன் பெட்டில் படுக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கதா. எல்லாம் எத்தனையோ இருக்குதுங்க. ஏர் பேக் 4 வந்துடுதுங்க. வண்டி பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். சொல்ல இதில் நிறையா இருக்குதுங்க, சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி 2025 டொயோட்டா கேமரியில் என்ன இருக்குமோ அன்றைக்கே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே அத்தனை கொடுத்துருக்க அப்படிங்க வண்டிக்காரர் கம்பெனி. எப்படி தான் மேனுஃபேக்சர்ஸ் பாருங்கள். எல்லாமே பேக்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ன டப்பாவாட்டம் லைட்ருங்க, பவர் விண்டோ, சீட் பாருங்கள். முன்னாடி பின்னாடி இடம் பாருங்கள் எப்படி கிட்ட. கால் நீட்டி ஒரு வயசானவங்கள கால் நீட்டி கொண்டு போகலாங்க, அப்படி படுத்துட்டு போகிற மாதிரி போகலாங்க. ஏர் பேக் 4 வந்துடுதுங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்குங்க. பாருங்கள் வண்டி படுத்த முதல்ல பாருங்கள். இந்த சிடியோட பாக்ஸ் பாருங்கள். இதில் ஒரு 10-15 சிடி இருக்குதுங்க. நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன். அட்வான்ஸ் நிறைய அன்றைக்கே பாருங்கள். ஸ்டெப்னி வீல் போனாது அலை வீல் தானுங்க. பாடி பாருங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமான வண்டிங்க. 2003, 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டுங்க. ஓனர் 2, ஈரோடு நம்பருங்க. டயர் கம்மியாக இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இதில் இல்லைங்க. பாருங்கள் எல்லாமே இந்த ஹைட்ராலிக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்படியே ஒன்று பண்ண வேண்டிய இன்ஜின் பாருங்கள் ஓடிட்டுருக்கு. எந்த அளவுக்கு பாருங்கள் இன்ஜின் எப்படி நாய்ஸ். இத்தனை வருஷம் ஆனால் 2.25 லட்சம் ஓடிக்கும். இன்னும் 2 லட்சம் ஓடினாலும் இன்ஜின் கை வைக்க வேண்டியது இல்லைங்க. தெளிவாக இருக்கும். வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சர்வீஸ் கூட பண்ணாத வண்டி. ரொம்ப நீட்டாக இருக்குது. எவ்வளோ தெளிவாக இருக்குது வண்டி. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2003, 2 ஓனருங்க, ஈரோடு நம்பரு, 2.25 லட்சம் ஓடி இருக்குதுங்க. டயர் கம்மியாக இருக்கும். இது ஃபைனல் நம்ம எஸ்சிடி கார்ஸில் தீபாவளி ஆஃபராக அன்றைக்கெல்லாம் 2.5 லட்சம் சொல்லிகிட்டு இருந்தேங்க. 1,99,000 வெரி ஃபைனல் இந்த கப்பலை கொடுத்துட்றேங்க. காரு நினைக்காதீங்க, கப்பல். 1,99,000 இந்த கப்பல் கொடுத்துட்றேங்க. தாராளம் வாங்க, எடுத்துகிட்டு போகலாம். எல்லா வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்சிடி கார்ஸில் தீபாவளி ஆஃபருக்கு எல்லாமே சின்ன வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். லோ பட்ஜெட்டில் எல்லா ஃபேமிலிக்கும், அதாவது ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்களும் வண்டி எடுக்கணும் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாமே 80 ரூபா 70 ரூபாயிலிருந்து வண்டி இருக்குது. எல்லாம் நேரில் வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், வண்டி எடுத்துகிட்டு போகலாம். என்னால் லோக்கலாக இருந்தால் லோன் பண்ண முடிஞ்சால் ஒரு பாதி அமௌண்ட் பண்ணித்தரேங்க. இல்லைன்னா அந்தந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணிக்கிங்க. இல்லை ரெடி கேஸோடு வந்தாலும் சரிங்க. ஏன்னா பட்ஜெட் கம்மி, அதனால் வரலாம், தப்பு இல்லை. எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அட்வான்ஸ் போட்டு போய் 4 நாள் கழிச்சு வந்து எடுக்கலாங்க. வண்டி ஓட்டி பார்த்து 2 பேர் 4 பேர் பார்த்து ஆலோசனை வண்டி கூட எடுத்துகிட்டு போகலாங்க. வண்டி ரொம்ப எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்கும். நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 17-18 வண்டி இருக்குதுங்க ஆஃபீஸில் இப்போதைக்கு. இன்றைக்கி இன்னும் வண்டி எடுப்புங்க. தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்குது. இன்னும் வண்டி எடுப்புங்க. வாங்க, நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். எல்லா வண்டியும் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக மக்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் பண்ணித்தரேன். எல்லா மக்களுக்கும் எஸ்சிடி கார்ஸ் மூலிமா தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லோரும் சீரு சிறப்போடு நல்லா சந்தோஷமாக இருங்க. எஸ்சிடி கார்ஸ் சேனல், அதாவது யூடியூப் சேனலில் எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.